சரித்திரத்தில் எண்ணற்றோர் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். அம்பேத்கருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். அவர் சந்தித்த அவமானங்கள் ஏராளம். ஆனால் அந்த அவமானங்களை எல்லாம் அம்பேத்கரை போல வைராகியம் உள்ளவர் உலக சரித்திரத்தில் மோகன்தாஸாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறினார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நான் ஆனால் நிச்சயம் இந்த அடிமை முறையை ஒழிப்பேன். தென்னாப்பிரிக்காவில் தனக்கு கொடுமை செய்தவர்களையும் மன்னித்து விடுகிறார். நாம் எல்லோரும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸை பற்றி படித்திருப்போம். சரித்திரத்தில் எண்ணற்றோர் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். அம்பேத்கருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வறுமை சூழலிலே படித்துக் கொண்டிருந்தவர். அவருடைய தந்தை அவரை வழி நடத்தினார். மராத்திய சொற்களுக்கெல்லாம் உடனுக்குடன் ஆங்கில சொற்களை சொல்ல சொல்லி அவர் தந்தை வற்புறுத்துவார். அப்படித்தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். சவேதார் குலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் நுழைந்ததால் சாணத்தை கொண்டும் விலங்குகளை கொண்டும் புனிதப்படுத்தப்பட்ட போது வருந்தி அவர் எழுதிய கட்டுரை இதயத்தை தொடக்கூடிய கட்டுரை. அவர் சந்தித்த அவமானங்கள் ஏராளம். ஆனால் அந்த அவமானங்களை எல்லாம் படிக்கட்டுகளாக ஆக்கிக் கொண்டார். தடைக்கற்களாக அவர் ஒருபோதும் கருதவில்லை. அவருக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு கூட மறுக்கிறார்கள். தண்ணீரை குடித்துக் கொண்டு நூலகத்திலே படிக்கிறார். அம்பேத்கரை போல வைராகியம் உள்ளவர் உலக சரித்திரத்தில் மிகவும் குறைவு. அம்பேத்கரை படித்தால்தான் அவர் வாழ்க்கையிலிருந்து நாமும் வைராகியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும். ஆர்க்கிமெடிஸை பற்றி நீங்கள் இயற்பியலில் படிப்பீர்கள். அவர் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு முன்னால் தன் உடம்பில் இருக்கிற எண்ணெயில் கூட சமன்பாடுகளை எழுதியவர். அவரை சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்ட போது அவர் ஏதோ கணித சூத்திரத்தை போட்டுக் கொண்டிருந்தார். என்னுடைய வளையங்களை தொந்தரவு செய்யாதே என்று சொன்னபோது அவர் குத்தி கொல்லப்பட்டார். மகாத்மா காந்தியடிகள் மனிதர்கள் எப்படி அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர். அதே நேரத்தில் அவர் தான் கொண்ட கொள்கையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. நீதிமன்றத்தில் தலைப்பாகையை நீக்க வேண்டும் என்று சொன்னபோது மறுத்து வெளியே வந்தவர். அவர் ஒரு தொடர் வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போதுதான் மோகன்தாஸாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறினார். எத்தனை அடிகளை அவர் தாங்கி இருப்பார், எவ்வளவு ரத்தம் அவருடைய உடலில் இருந்து சிந்தி இருக்கும். ஆனால் அடித்தவர்களை எல்லாம் மன்னித்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் வழக்கு தொடர மாட்டேன் என்று சொல்லி கொள்கைக்காக மட்டுமே வாழ்ந்த மனிதர் அவர். லிங்கன் சிறிய வயதில் சந்தைக்கு செல்கிறார். அங்கே அடிமைகளை ஆடு மாடை போல பற்களை பார்த்து எலும்புகளை தட்டி வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நான் ஆனால் நிச்சயம் இந்த அடிமை முறையை ஒழிப்பேன் என்று சூளுரை மேற்கொண்டார். ஆனால் ஒழித்தார், சுடப்பட்டார், உயிரை நீத்தார். ஆனால் லிங்கனின் பெயரை வரலாறு ஒருபோதும் மறக்காது. நெல்சன் மண்டேலா பிடிக்கப்படுகிறார், சிறைக்கு செல்கிறார். சட்டையை எல்லாம் கரட்ட சொல்லுகிறார்கள். பிடிபட்டவர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். எல்லோரும் தொந்தியும் தொப்பையுமாக இருக்கிறார்கள். இவருக்கே அவமானமாக போய்விடுகிறது. இனிமேல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறார். சிறையிலே 4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்து உடம்பை இரும்பாக ஆக்கிக் கொள்கிறார். அங்கேதான் புத்தகங்களை வாசிக்கின்றார். விடுதலை போராட்டம் என்பது எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்று வகுத்துக் கொள்கிறார். வெளியே வருகிறார். தென்னாப்பிரிக்காவில் தனக்கு கொடுமை செய்தவர்களையும் மன்னித்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு பாடம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை நீங்கள் படித்தால்தான் எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் மக்களை கவர்ந்து இழுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்கின்ற ஒரு உரையை ஆற்றுகிறார். அப்போது அந்த உரையை கேட்பதற்கு 2,50,000 பேர் கூடுகிறார்கள். அவர்கள் வெறும் ஆப்பிரிக்கர்கள் மட்டுமல்ல,
அதில் அமெரிக்கர்களும் இருந்தார்கள், ஐரோப்பியர்களும் இருந்தார்கள், லத்தீன் அமெரிக்கர்களும் இருந்தார்கள், ஆசியர்களும் இருந்தார்கள். உலக வரலாற்றில் புகழ்பெற்ற உரையாக அது திகழ்ந்தது. எத்தனை அவமானங்களை அவர் சந்தித்தார். செல்மா என்கின்ற இடத்தில் வாக்குரிமைக்காக அவர் ஆப்பிரிக்கர்களை அணிவகுத்து செல்ல செய்கிறார். அடிக்கிறார்கள், ரத்தம் வருகிறது. ஆனால் விடுகிறார்களே ஒழிய யாரையும் திருப்பி அடிக்கவில்லை. தொடர்ந்து சாறை சாறையாக மக்கள் சென்று செல்மாவிலே வாக்குரிமையை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதராக அவர் திகழ்ந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி நீங்கள் படிப்பீர்கள். அவர் எந்த நிறுவனத்தை தொடங்கினாரோ அந்த நிறுவனத்திலிருந்தே தூக்கி எறியப்படுகிறார். ஆனால் அதற்கு பின் கற்றுக்கொண்டு ஐபோன் என்கின்ற அற்புதமான ஒரு மிடுக்கு பேசியை உலகத்துக்கு தந்தவர் அவர். நாம் ஐன்ஸ்டீனை பற்றி அறிவோம். அவர் மெதுவானவர் என்ற காரணத்தால் ஒரு கட்டத்தில் பள்ளியிலிருந்து விலக்கப்பட்டவர். ஆனால் அவர் தொடர்ந்து பயின்று இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீன் மட்டுமல்ல, எடிசனும் அவருடைய பள்ளி காலத்தில் சரியாக படிக்கவில்லை. ஆனால் நிரந்தரமாக தூக்கி எறியப்பட்டார் எடிசன். ஆனால் சுயமாக படித்து 1030க்கும் மேற்பட்ட கருவிகளை கண்டுபிடித்த பெருமை அவருக்கு உண்டு. எந்த பல்கலைக்கழகத்திலும் ரைட் சகோதரர்கள் படிக்கவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் எல்லாம் முயற்சி செய்த போது இந்த 2 சகோதரர்களும் சுயமாக குறிப்புகளை பெற்று பறக்கிற விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அது உலக வரலாற்றில் போக்குவரத்தையே மாற்றி அமைக்கும் என்பதை அப்போது அமெரிக்கர்கள் நம்பவில்லை. அப்படி மகத்தானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். போலந்திலே பிறந்த பெண்மணிதான் மேரி கியூரி. போலந்து நாட்டில் பெண்கள் உயர்கல்வி பெறக்கூடாது. அப்போது பிளைங் யூனிவர்சிட்டி என்கின்ற ரகசிய அமைப்பில் சேர்ந்து அவர் படிப்பை தொடர்ந்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கிறார். அங்கும் பெண்களுக்கு மரியாதை இல்லை. அவர் ரேடியத்தை கண்டுபிடிக்கிறார். அவரும் அவருடைய கணவரும் கண்டுபிடித்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். நோபல் பரிசு கமிட்டி சொல்கிறது, உங்களுக்கு மட்டும்தான் நோபல் பரிசு கொடுப்போம், மேரி கியூரிக்கு கொடுக்க மாட்டோம். மேரி கியூரி சொல்கிறார், என் மனைவிக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. அவர்தான் 2 நோபல் பரிசுகளை பெற்ற பெண்மணி. சார்பான் என்கிற பல்கலைக்கழகத்தில் முதல் பெண் பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் மேரி கியூரி. நாம் எல்லோரும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸை பற்றி படித்திருப்போம். கருந்துளைகளை பற்றி விரிவான ஆய்வு செய்தவர். 21வது வயதில் அவர் ஒரு பெரிய நோயால் தாக்கப்படுகிறார். அவர் ஆம்போட்ரிக் லேட்டரல் ஸ்க்ளீரோசிஸ் என்கிற நோயால் தாக்கப்படுகிறார். இவர் இன்னும் சில ஆண்டுகள் தான் வாழ்வார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் கடினமாக உழைத்து மரணத்தை எதிர்த்து போராடி மாபெரும் மனிதராகி அற்புதமான சில தத்துவங்களை மக்களுக்கு வழங்கினார். பேச முடியாத சூழலில் கூட சிந்தசைசர் என்கின்ற கருவியின் மூலம் அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார். அவர் இறந்த பிறகு அவருடைய வாகனம் செல்கின்ற வழியில் படித்த பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் கூடி நின்று அவரிடம் மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைத்ததை அவருடைய மகள் லூசி ஹாக்கிங் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலிருந்து படித்தவர்கள், மரணத்தை வென்றவர்கள், துயரத்தை வென்றவர்கள், சோதனைகளை வென்றவர்கள். இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையிலிருந்து எப்படி பாடத்தை கற்றுக்கொள்வது என்பதற்கு சில நுணுக்கங்களை மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். சமைப்பவர்களை பார்த்திருக்கலாம். சமைத்து புத்தகத்தை பார்த்து சமைக்கிறவர்களை சொல்லவில்லை. காணொளியை பார்த்து சமைப்பவர்களை சொல்லவில்லை. கல்யாணங்களில் சமைப்பவர்களை பார்த்து சொல்கிறேன். அவர்கள் 50 பேருக்கு ரசம் என்றால் எவ்வளவு புளியை போடும் என்பதை தோராயமாக எடுப்பார்கள். எவ்வளவு உப்பு என்பதை இன்னொரு கையில் எடுப்பார்கள். எவ்வளவு கடுகு என்பதை இன்னொரு கையில் எடுப்பார்கள். எவ்வளவு கருவேப்பிலை என்பதை இன்னொரு கையில் எடுப்பார்கள். ரசம் தயாராகிவிடும். அவர்கள் எதையும் புத்தகத்தில் கற்றுக்கொள்வதில்லை, அனுபவத்தினால் கற்றுக்கொள்கிறார்கள். அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வதற்கு உங்களை ஒப்படையுங்கள். என்னுடைய கல்லூரியில் செல்வராஜ் என்கின்ற மாணவர் இருந்தார். மகத்தான ஆற்றல் பெற்ற அந்த மனிதர் இன்று உயிருடன் இல்லை என்பது எனக்குள் சின்ன துயரத்தை ஏற்படுத்துகிறது. அவர் கோடு வரைகிற போது அடிக்கோள் இல்லாமல் வரைவார். எந்த கோளும் இல்லாமல் நேராக கோடு வரைகிற ஆற்றல் அவருக்கு இருந்தது.
ஒருவரை பார்த்தால் 5 நிமிடத்தில் அப்படியே வரைந்து கொடுக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அவர் எந்த இடத்திலும் போய் ஓவியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்களை உற்று பார்த்தார், வரைவதை நேசித்தார், மலர்களை பார்த்தார், மரங்களை பார்த்தார், செடிகளை பார்த்தார், பறவைகளை பார்த்தார். எப்படி லியோனார்டோ டா வின்சி இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து தானாக வரைய கற்றுக்கொண்டாரோ அப்படி அவரும் கற்றுக்கொண்டார்.